இயேசுவுக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று முதல் வாசகத்தில் அந்தியோக்கியாவில் கிறிஸ்தவர்கள் என்ற அந்தஸ்தை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். சீடர்கள் என்ற நிலையில் மாறி கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து அவரை தாங்கிச் செல்லுவது. நீங்கள் கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் தாங்கிச் செல்லுகிறீர்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை சாலமோன் மண்டபத்தில் அமைதியாய் நடந்து கொண்டிருக்கின்ற இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள். இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? ஏன் காத்திருக்க வேண்டும்? எதற்காக அவர்கள் இந்த கேள்வியை ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள் என்பதை நீங்கள் சற்று யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்கள் எதிர்பார்த்த மெஸ்ஸியா தங்களை அரசாழ்வார், தங்களை ரோமை ஆட்சியின் கீழிருந்து விடுவிப்பார் என்ற பல மன்னர்கள் ஆட்சியை தங்களை ஆளுகின்ற ஒரு மன்னரை போல அவர்களை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்த ஆயன் தன் மந்தையை குறித்து மிக அற்புதமாக சொல்லுகிறார். நான் உங்களோடு சான்று பகிர்ந்தேன், தந்தையின் கிருபையினால் வல்லமைகள் செய்தேன், ஆனால் நீங்கள் தான் நம்பவில்லை, என் செயல்களை என் சான்றுகளை நீங்கள் நம்பவில்லை என்று சொல்லுகிறார். நம்புவதோடு மட்டுமல்ல, அவர்கள் ஒவ்வொருவரும் என் மந்தையை சார்ந்தவர்களாக இல்லை என்று மிக அற்புதமாக ஆணித்தரமாக சொல்லுகிறார். அவர்கள் என்னுடைய குரலுக்கு செவிசாய்ப்பதும் இல்லை. ஆகவே என்னுடைய குரலுக்கு யார் செவிசாய்க்கிறார்? என் மந்தையை சார்ந்தவர்கள் மட்டும் செவிசாய்க்கிறார்கள். என் மந்தையை எனக்கு தெரியும், அவை என்னை பின்தொடர்கின்றன என்ற மிக அற்புதமான இந்த வார்த்தை சொற்றொடர்கள் கிறிஸ்து முழுமையான தலைவராக இருப்பார் என்ற ஆழமாக எதிர்பார்த்த மக்கள் மத்தியில் அவர் நான் உங்களை வழிநடத்துகின்ற ஆயர் என்பதை மிக அற்புதமாக பதிவு செய்கிறார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்றும் என்னை அழிய மாட்டீர்கள், என்னிடத்திலே இருந்து உங்களை யாரும் பறித்து கொள்ள இயலாது என்று சொல்லுகிறார். காரணம், நாம் அனைவரும் கிறிஸ்துவின் மந்தைகளாய் ஆடுகளாய் இருக்கிறோம். அவர் நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார். எப்படி தந்தையோடு இணைந்திருக்கிறாரோ அதுபோல மந்தைகளாகிய ஆடுகளாகிய நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம். ஆமென். உயிர்த்த இயேசுவோடு இணைந்து கிறிஸ்து ஆயர், அவரை நம்மை வழிநடத்துவார் என்ற ஆழமான சிந்தனையில் இந்த நாளை கடந்து செல்வோம். ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களுக்கு எல்லா விதமான தேவைகளிலிருந்து உங்களை நலப்படுத்துகிறார். ஆமென்.